வெறும் 1500 ரூபாய்க்காக இன்னைக்கு ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பேராமெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது. அதுல அதர் காலேஜ்ல இருந்தும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அப்படி அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு வெளி காலேஜ்ல இருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்டோட 1500 ரூபாய் காசு காணாம போகுது. உடனே ஃபேக்கல்டிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்புறம் சிசிடிவி கேமரால பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஒரு காலேஜ்ல தான் பொண்ணும் பையனும் பேசவே கூடாது, பேசினாலே ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி பார்ப்பாங்களே. அப்புறம் எப்போதும் போல அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தனியா விசாரிச்சிருக்காங்க. அந்த 1500 ரூபாய் பத்தி விசாரிச்சாங்களான்னு தெரியல. பட் அங்க படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பொதுவா அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு பொண்ணும் பையனும் பேசினாலே பிடிக்காது, மீறி பேசினாங்கன்னா உடனே நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு ஒரு மாதிரியா பேசுவாங்களாம். பட் அந்த 4 மணி நேரம் என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்பதான் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. காலேஜ் லைஃப்னா என்னங்கிறதே இனிமே தான் தெரியும். பட் அப்படி இருக்கும்போது 4 மணி நேரம் தனியா கூப்பிட்டு ஃபேக்கல்டிஸ்லாம் விசாரிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பயந்துருப்பாங்க. இந்த 4 மணி நேரம் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அந்த பொண்ணு 4வது மாடிக்கு போயிட்டு அங்க இருந்து விழுந்து இறந்து போயிடுறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லங்க, இந்தியாவில் இருக்க நிறைய காலேஜ் ஸ்டாஃப்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸை ஏதோ கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி காலேஜில் இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு முதல்ல கவுன்சிலிங் கொடுங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேம் பண்ணலாம்.